ஏண்டி மகி, மண்டையில மயிரே இல்ல. அந்த தலையை எத்தனை நேரம் தான் அந்த சீப்பை வச்சு வாரிக்கிட்டே இருப்பா? டக்குன்னு இளச்சமா நவுண்டமான்னு இல்ல. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். அரை மணி நேரமா வாரிக்கிட்டே இருக்கியே. ஓ கிழவி, உன் ஹேர் ஸ்டைல்ல ஒரு அட்டை இழுத்தாலே ஸ்ட்ரைட் ஆயிடும். ஆனா என் ஹேர் ஸ்டைல்ல எவ்வளவு வாட்டை இழுத்தாலும் சுருண்டுகிட்டே தான் போவா. அதனாலதான் நான் இழுத்துக்கிட்டே இருக்கேன். பாரடி அம்முனி, நீ இழுத்துக்கிட்டே இரு. இப்படியே இழுத்து இழுத்து வர்ற மாப்பிள்ளையெல்லாம் வேண்டாம் வேண்டாம் சொல்லு. அப்புறம் 50 வயசுல தான் உனக்கு கல்யாணம் முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏய் கிழவி, என் டேஸ்ட் கேட்டாலும் மாப்பிள்ளைய கொண்டு வரியா? ஒரே வத்தாலும் கொத்தாலமா கொண்டு வர. அப்புறம் எனக்கு எப்படி பிடிக்கும்? ஏண்டி அம்முனு, அன்னைக்கு போன வாரம் வந்த மாப்பிள்ளைக்கு என்ன குறை? ஆள் பார்க்க ஜம்முன்னு தானே இருந்தான். ஜம்முன்னு இருந்தா போதுமா? மண்டையில அவனுக்கு மயிரே இல்ல. ஆமா, இவளுக்கு மட்டும் அப்படியே தரை தூக்குற அளவுக்கு முடி தொங்கிட்டு கிடக்கு. அந்த மனுஷனுக்கு முடியலன்னு வேற சொல்றா. அப்போ முந்தானத்தூர் மாப்பிள்ள வந்தார, அவரை ஏண்டி வேண்டான்னு சொன்னா? அவன் பார்க்க கருங்கருன்னு இருக்கான். ஏழகுக்குலாம் அவெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். இந்த பாருடி, உன் கூட அலையிற அந்த விஜய் தம்பிக்கு கூட கல்யாணம் ரெடி ஆகி போச்சு. நாளைக்கு எங்கேஜ்மெண்ட்னு சொல்றாவ. நீ அவன் கூட தானே சுத்தி கலையறா? ஏதோ ஒரு பையனை பார்த்து கல்யாணம் முடிக்க வேண்டியதானடி. பாரு கிழவி, நான் ஒரு பையனை பார்த்தேன். அவன் ஒரு சாரி எடுத்தான். அந்த கலர் எனக்கும் பிடிச்சிருந்துச்சு, அவனுக்கும் பிடிச்சிருந்துச்சு. அப்ப இங்க 2 பேத்துக்குள்ள ஒத்து போச்சு. அதே மாதிரி ஒரு பையனை பாரு கிழவி. இந்த பாரு மகி, நம்ம ஊர் பசங்கள்லாம் ஏர் மூட்டுறவனும் நெல்ல இருக்கிறவனும் வயக்காட்டுல வேலை பார்க்கறவனும் தான் இருக்கான். சாரி விற்கிறவன்லாம் நம்ம ஊர்ல கிடையாது மகி. ஓய் கிழவி, சாரி விற்கிறவன நான் சொல்லல. சாரி எடுக்கிறதுல எங்க 2 பேரும் டேஸ்ட்னு சொன்னேன். இந்த பாரு மகிமா, டேஸ்டோ பூஸ்டோ எதுவும் எனக்கு தெரியாது. உனக்கு கல்யாணம் தள்ளி போவ ஊர்ல உள்ளவங்களாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த பாட்டி வளர்க்குற பிள்ளை பேத்திக்கு கல்யாணமே முடிச்சு வைக்க போட்டுருக்காங்க. அது பாட்டு தெருவில் அலையுதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தினமும் அது கெட்ட பேரு. ஏதாச்சும் ஒரு பையனை பார்த்து சீக்கிரம் கல்யாணம் முடிச்சுக்கோ மகிமா. டோன்ட் வரி கிழவி, சீக்கிரமா என்ன தேடி வருவான். அவனை நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன், நீ கவலைப்படாத. இந்த பிள்ளை வேற வெகுளித்தனமாவே அலையிறா. எம்மவா சின்ன பிள்ளைய பெத்தி என் கையில தந்துட்டு அவ பாட்டு போய் சேர்ந்துட்டா. நான் அந்த கிழவி கண்ணை மூடதுக்குள்ள என் பேத்திக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு வச்சா நான் நிம்மதியா கண்ணை மூடுவேன். அதுக்குள்ள சீக்கிரத்துல ஒரு கல்யாணம் முடிச்சு வைக்கணும்ப்பா. ஏ மஹி, ஒரு நிமிஷம் வெளியே வா. ஐ, விஜய் கூட்ட மாதிரி இருக்கு. இதோ வரேன்டா விஜய். ஏய் தருண், இப்பதானடா உங்களுக்கு போட்டோ சென்ட் பண்ண. அதுக்குள்ளே எப்படி இவ்வளவு அழகா பேனர் அடிச்சிங்க? ஏய், வால் போட்டோக்காக மட்டும் தானே வெயிட்டிங். அங்கேயே 4 பேர் உட்காந்து நாங்க கட்டோட் அடிச்சுட்டு தான் வந்தோம். எப்படி எங்க திறமை? சூப்பர்டா. நான் கூட உங்களை என்னமோன்னு நினைச்சேன். போடா, நீ நினைப்ப. விஜய் ஏன்டா கூட்டா? இவங்களும் இங்க தான் நிக்கறாங்களாங்கோ. நீ விஜய் கிட்ட மட்டும் தான் பேசுவியாங்கோ, எங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டியாங்கோ. போடா கருவாயா, இவங்க கூட நான் அக்செப்ட் பண்ணி பேசுவேன். ஆனா உன்கிட்ட நான் சுத்தமா பேச மாட்டேன். தெரியுது மகி, நீ என்ன ஓரம் தள்ளிட்டே இருக்க. நான் கருப்பா இருக்கேன், இவங்க 2 பேரும் கலரா இருக்காங்க. அதனால தானே என்ன ஓரம் தள்ளுற. புரிஞ்சிச்சுனா சரிதான். இந்த பாரு மகி, நீ சொல்றல்ல, உங்க 3 பேர் ஆளோட நான் சூப்பரான பிகரை கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு வரேன்னா என்னன்னு பாரு. என் ஆளை பார்த்து நீங்க 3 பேருமே மூக்கு மேல கை வைப்பிய பாருங்க. நீ ஒரு ஆளை கரெக்ட் பண்ண, அதுக்கப்புறம் நீ எதுனால பேசு. சரி, இப்ப எது கூப்பிட்டீங்க? மகி, பின்னாடி திரும்பி பாரு, உனக்கு ஒரு ஷாக் இருக்கு. வாவ், சூப்பர், அழகா இருக்கு. அந்த பிங்க் கலர்ல சாரி போட்டு அழகா இருக்கேடா. அதுதான் அந்த பேனர்ல ஹைலைட்டே. அது யாருடா? டேய் விஜய், இந்த சுருட்டைக்கு குஷ்பு பத்தியா? இதுக்கு முடி வச்சு மேக்கப் பண்ணி எடிட்டிங் பண்ண 2 ஹவர் ஆயிருக்குடா. நம்மளே எவ்வளவு அளவா கோட் செட்டோட நாங்க நிக்கிறோம். ஒரு வார்த்தை அது புகழ்தா இல்ல உன் ஆலயத்தையும் பார்த்து புகழ்தா? அதுதான் சூப்பரா இருக்கா பேனர்ல. புகழ்ச்சிய பத்தி அந்த சுருட்டைக்கு. டேய் விடுடா மகி, பாவம், அவ சந்தோஷப்பட்டுட்டு போறா. அவ இந்த மாதிரி எல்லாம் கெட்டப்ல பார்த்தது இல்ல அவள, அதான் அவ அப்படி பேசிட்டா. ஆமா, அதெல்லாம் சரி. என்னையும் ஆளையும் கீழே ஒரு ஓரமா தள்ளிட்டு நீங்க 2 பேரும் என்னடா மாப்பிள்ள மாதிரி கோட் சூட் எல்லாம் போட்டு நின்னுட்டு இருக்கீங்க? ஏய் மச்சான், உனக்கு ஆள் இருக்கு, அதனால ஒரு ஓரமா போட்டோம். எங்க 2 பேத்துக்கும் ஆளே இல்லடா. நம்ம ஊர்ல இருக்கிறதெல்லாம் வத்தல் தொத்தலா இருக்குடா. ஒன்னும் செட் ஆக மாட்டுக்கு. உனக்கு அப்படியே வர்றவங்கள ஏதாச்சும் ஒரு அழகான பிகர்கள் எங்களை பார்த்து சூப்பரா இருக்குன்னு எங்களுக்கு ஒரு ஜோடி கிடைச்சுன்னா சந்தோஷம் தானடா. விடு மச்சான் ப்ளீஸ். சரிப்பா, நெல்லுக்கு பாயிர தண்ணி கொஞ்சம் புல்லுக்கும் பாயுது, போனா போகட்டும். டேய் விஜய், நீ எவ்வளவுதான் மாடலா இருந்தாலும் விவசாயம் தான் நீ நிரூபிச்சிடுறடா. நீ பேசுற எக்ஸாம்பிள் கூட விவசாயத்தை பத்தி தான் பேசுற. பத்தியா, நீ வேற லெவல்டா. டேய் விஜய், நான் இந்த பேனர்ல பொண்ணோட நான் அழகா இருக்கேன்லடா. ஆமா மகி, நீதான் அழகா இருக்க, சூப்பர். சரிடா, டைம் ஆயிருச்சு. நாளைக்கு எல்லாரும் நிச்சயத்துக்கு போனல. மகி, காலையிலே கிளம்பிடு. என்ன நிச்சயத்துக்கு போனல? சரிடா, நான் கிளம்பி காலையிலே வந்துடுறேன். பாய். சரிடா விஜய், நாங்க கிளம்புறோம். வாலியே நினைச்சு நைட்டு தூங்காம விட்டுறாத, அப்புறம் ஃபேஸ் எல்லாம் டல் ஆயிடும். சரிடா, நானும் கிளம்புறேன். பாய்டா. பாய்டா. நீ எவ்வளவு அழகா இருக்க சந்தியா. எனக்கு அந்த பிரம்மன் படிச்ச தேவதை நீதான் சந்தியா. ஐ லவ் யூ சந்தியா.
சரிடா விஜய், நாங்க கிளம்புறோம். வாலியே நினைச்சு நைட்டு தூங்காம விட்டுறாத, அப்புறம் ஃபேஸ் எல்லாம் டல் ஆயிடும். சரிடா, நானும் கிளம்புறேன். பாய்டா. பாய்டா. நீ எவ்வளவு அழகா இருக்க சந்தியா. எனக்குன்னு அந்த பிரம்மன் படிச்ச தேவதை நீதான் சந்தியா. ஐ லவ் யூ சந்தியா.